ஓபிஎஸ்க்கு இவ்வளவு கெடுபிடி, இவ்வளவு கட்டுப்பாடு சேர்க்கவே மாட்டோம். அவரு என்னன்னு சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். மீண்டும் ஒன்று போய் அதிமுக சேர்க்க வேண்டிய பொறுப்பு தினகரனுக்கு இருக்குது. அதான் கேட்டார், நான் தயார், நீங்கள் தயாரா? மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பாவிங்க என்ன வந்து முட்டு சந்தில் விட்டு அவனுக்கு போய் திமுகவில் பாதுகாப்பாக செட்டில் ஆகிட்டான். பன்னீர்செல்வத்துடைய பதவி மீறி, பன்னீர்செல்வத்தினுடைய துரோகம், பன்னீர்செல்வத்துடைய பச்சோந்தித்தனம், பன்னீர்செல்வத்தினுடைய அயோக்கியத்தனம், இதுதான். என்னன்னா, நான் குருமூர்த்திக்கிட்ட போய் நின்று அழுது, ஐயா என்ன அச்சு பிடிக்கினாங்க, எனக்கு இதோ நீ பிடிக்கினா, ஐயோ நீ ஆம்பளையா, நீ வந்து அழுவுறிய, போய் அம்மா சமாதியில் போய் உட்காரியா, ஒரு முடிவுன்னு சொல்லி அவர் குழப்பி விட்டு இவர் போய் உட்கார்ந்து இந்த பிரச்சனை இதெல்லாம் ஆரம்ப புள்ளியார் சொல்லி போட்டது இவர் தானே. நிச்சயமா நினைக்கிறீங்க முதலமைச்சர்? ஏங்க, நாங்கள் தான் அலட்சியம். நீ தான் 234 தொகுதியில் உனக்கு செல்வாக்கு இருக்கு, போய் நின்னுக்கன்றம ஏன் வந்து இங்கே கெஞ்சின்னு இருக்காரு? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. தினகரனை மீண்டும் வந்து சேர்த்துருக்கீங்க. ஓபிஎஸ்க்கு இவ்வளவு கெடுபிடி, இவ்வளவு கட்டுப்பாடு சேர்க்கவே மாட்டோம். அவரு என்னன்னு சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். என்னை மீண்டும் ஒன்று போய் அதிமுக சேர்க்க வேண்டிய பொறுப்பு தினகரனுக்கு இருக்கு. அதான் கேட்டார், நான் தயார், நீங்கள் தயாரா? இல்லை, அவர் எப்போ தயாரா இல்லை. அதாவதுங்க, அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, அவர் தான். அவரே சொன்னார்ல, நான் சட்ட போராட்டம் நடத்துகிறேன்ட்டு. அந்த சட்ட போராட்டத்தை நடத்தின நீதிமன்றம் தான் வேஷ்டி கூட கட்டாதுன்னு சொல்லிச்சு. அண்ணா வேஷ்டி கூட கட்டாதுன்னு சொன்னது யார்? இப்போ உங்களை கடந்த மாதம் வரைக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார் தினகரன். இப்போ அவர் வந்து கூட்டணி சேர்த்துருக்கீங்க. அவர் வந்து அதிமுகவில் சேரலை. அதிமுக கூட்டணியில் அவங்க கட்சி அங்கே, அதனால அதுக்கு வேறுபாடு. இவர் வந்து அதிமுகவுக்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளர், என்னை சேர்த்துங்கன்றார். ஒருங்கிணைப்பாளர் என்னை சேர்த்துங்க. ஒருங்கிணைப்பாளர் எப்படி சேர்க்க முடியும்? நாங்கள் அதிமுகவில் நீ உறுப்பினரே இல்லை, உன்னை வந்து பொதுக்குழு வெளியேற்றிட்டு, இன்னும் சொல்ல போனால் நீயா போட்ட சட்ட போராட்டத்தினுடைய முடிவு, உன்னை வந்து வேஷ்டி கூட அதிமுக கரகையை கூட நீங்கள் பயன்படுத்த முடியாது, அந்த சின்னங்களை பயன்படுத்த முடியாது, அதனால் உனக்கு அதிமுக சம்மந்தம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. நாங்கள் சொன்னது மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து செஞ்சதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாரு. மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பாவிங்க என்ன வந்து முட்டு சந்தில் விட்டு அவனுக்கு போய் திமுகவில் பாதுகாப்பாக செட்டில் ஆகிட்டானுங்க. நான் சும்மா தான் இருந்தேன், என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு வெக்க இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், இவர் வந்து எந்த பிரச்சனை வேணா இருக்கலாங்க. அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தந்த அந்த எம்ஜிஆர் மாளிகையில் புரட்சித் தலைவருடைய மனைவி ஜானகி அம்மா அதிமுகவுக்கு தந்த அந்த இதில் போய் அதில் போய் காலால் வச்சு கையால் அடித்து நொறுக்கி அங்கே இருக்கிற இந்த பொருளெல்லாம் திருடிட்டு போனல. அதிமுகவுடைய ஆவணங்கள்லாம் திருடிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸு வழக்கு போட்டு சீல் வச்சு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொன்ன பிறகு கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல. ஒரு திருட்டு கூட்டத்தை மறுபடியும் எப்படி சேர்ப்பாங்க? அதிமுகவில் கொள்ளை அடித்தவனை எப்படிங்க சேர்ப்பாங்க சொல்லுங்கள்? உங்கள் வீட்டை கொள்ளை அடித்தா சேர்த்துருவீங்களா? நீங்கள் வேறு யாருமே சேர்த்தது இல்லையா? அது போல் வேறு யாருமே இந்த அளவுக்கு தவறு பண்ணவனே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக புரட்சி தலைவி அம்மா இறப்புக்கு பிறகு இவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை முடியலை. இப்போ தான் ஓரளவுக்கு முடிஞ்சு இந்த தேர்தலோட ஒரு அம்மா மரணத்திற்கு பிறகு ஒரு சரியான நிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய மரணத்துக்கு பிறகு இந்த கட்சியில் இவ்வளவு குழப்பம், கொந்தளிப்பு, பின்னடைவு, பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் பன்னீர்செல்வம் மட்டும்தான். பன்னீர்செல்வத்தினுடைய பதவி வெறி, பன்னீர்செல்வத்தினுடைய துரோகம், பன்னீர்செல்வத்தினுடைய பச்சோந்தித்தனம், பன்னீர்செல்வத்தினுடைய அயோக்கியத்தனம், இதுதான். என்னன்னா, நான் அன்னைக்கு சசிகலா தான் இவரை வந்து அந்த தான் மருத்துவமனையில் இருக்க சொல்லியே சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து இவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. உண்மை தானே? ராத்திரியாக போய் எல்லா மந்திரியும் பதவி ஏற்றுக்கிட்டு நிரந்தர மந்திரி சேவை அமைச்சிங்க. அதுக்கு பிறகு பொதுக்குழுவில் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து பொதுக்குழு கூடி
இவர் தான் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் தான் பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லி கேட்டீங்க. அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்பட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி இவரை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. இவரும் ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணுறாருன்னா எப்படி போயஸ் கார்டனுக்கு போகிறாரு. போய் ராஜினாமா கடிதம் எழுதி அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அதில் போய் கையெழுத்து போட்டு எடுத்து போய் கவர்னர்கிட்டே இவரே கொடுக்குறாரு. அப்புறம் என்னை அடிச்சு பிடிங்கிட்டாங்க, என்னை மிரட்டி வாங்கிட்டாங்க, என்னை கத்தி காட்டி மிரட்டினாங்க, என்னை கழுத்தில் அடித்து வாங்கினாங்கன்னு சொன்னால் ஒரு முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துட்டு அதுவும் கவர்னர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்து போய் குருமூர்த்தி கிட்ட போய் நின்று அழுது, ஐயா என்ன அடிச்சு பிடிக்கினாங்க, எனக்கு இதோ நீ பிடிக்கினாங்க, ஐயோ நீ ஆம்பளையா நீ வந்து அழுவுறிய, போய் அம்மா சமாதியில் போய் உட்காரியா ஒரு முடிவு வரும்னு சொல்லி அவர் குழப்பி விட்டு இவர் போய் உட்காந்து இந்த பிரச்சனை இதெல்லாம் ஆரம்ப புள்ளியார் சொல்லி போட்டது இவர் தானே. அந்த குடும்பம் தான் உன்னை வாழ வச்சுது. அம்மா ஏற்றுக்கிட்டா கூட அந்த குடும்பம் இல்லைன்னா நீ அந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். முதலமைச்சராக இருக்க முடியாது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, அமைச்சராக இருந்திருக்க முடியாது, இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றுக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தையே சார்ந்த ஒருத்தர் வர சொல்ல அவங்க என்னை அடித்து வாங்கிட்டாங்க, என்னை மிரட்டி வாங்கிட்டாங்க, இதை வந்து ஏற்றுக்க முடியாது, நான் கொடுத்த ராஜினாமா திருப்பி கொடுத்துருங்கன்னு கவர்னர்கிட்ட கேட்டவர் அவர் தானே. எல்லாத்தையும் மறந்துட்டு அண்ணன் உங்களை கூப்பிடுறாரு. அண்ணன் பழனிசாமி சொல்ல இருங்க அண்ணன் இன்னைக்கு இருங்க, இன்னைக்கு மட்டும் இல்லைங்க. சரி அதுதான் போனாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த சிறைக்கு போனாங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் சட்டமன்ற கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் போய் பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றினோடனே கவர்னர் என்ன சொன்னார், 15 நாளுக்குள்ளே நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்றீங்கன்னா தான் நீங்கள் தொடர முடியும், இல்லைன்னா அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னார். சரிங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு. அப்போது இதே பன்னீர்செல்வம் அம்மாவினுடைய ஆட்சி, அம்மாவை உடம்பு முடியாத நேரத்தில் கூட அவங்க கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஆட்சி உருவாக்குனாங்க. அந்த ஆட்சியில் அந்த 5 வருஷம் இருக்குது. அதில் ஒரு 6 மாதமோ 4 மாதமோ தான் முடிஞ்சிருக்கு. மீதி 4.5 வருஷம் இருக்குது. அம்மாவை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, கட்சியை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை அம்மாவே சொன்னதா நீயே சொல்கிற 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சி இருக்குன்னா அம்மா விருப்பப்பட்டாங்க. அவ்வளோ விருப்பப்பட்ட அந்த அம்மாவனுடைய ஆட்சியை எடுத்து ஓட்டு போடலாமா? நீ போட்டது இல்லாமல் 11 பேரை கூப்பிட்டு ஓட்டு போட வச்ச. அப்போது இதே எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு ஒரு வெளியே வந்து, நான் சொன்னதை கேட்கலன்றது இல்லை, சபாநாயகர் வந்து தனபால் மேலே குறை சொல்கிறாரு. சபாநாயகர் தனபால் வந்து நேர்மையாக நடந்துக்கல. சபாநாயகர் நான் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னதை கூட அவர் கேட்கல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நீ 11 சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து அவங்களையும் கெடுத்து இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டு எந்த எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னியோ அந்த அமைச்சரவையில் நீ துணை முதலமைச்சர் பதவி வாங்கினல்ல, அதே அமைச்சரவை அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்று நிரந்தரமாக இருந்ததுனால நீ வந்தல்ல. இருங்க, அப்போ நாங்கள் மன்னிச்சு தானே ஏற்றுக்கினோம். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கிட்டா சரி, பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருங்க, நான் இணை ஒருங்கிணைப்பு, நமக்கு வந்து இரட்டை இலை கிடைக்கணும், கட்சி வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அம்மாவினுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு 3-4 மாதத்துக்குள்ளேயே இவங்க அவங்க கல்லறையினுடைய ஈரம் காயறதுக்கு முன்னே இவங்க வந்து கட்சியை நாளாசிரியாக பண்ணிட்டாங்க, ஆட்சி இழந்துட்டாங்கன்னு ஒரு அவப்பெயர் வரலாற்றை வரக்கூடாதுன்றதுக்காக அவர் ஏற்றுக்கிட்டு இது உண்டார். அப்போ கூட இவர் வந்து சேர்ந்தார என்ன சொன்னார், நல்லா நினைவுபடுத்தி பாருங்கள். நான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாருன்னு தான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன், இந்த பதவிக்காக வரலன்னு சொன்னாரா இல்லையா? நீ வந்து உண்மையான கட்சிக்காரனாக என்ன சொன்னோம், இந்த கட்சி சிதைஞ்சிடக்கூடாது, இந்த கட்சி அம்மா மரணத்துக்கு பிறகு நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு விட்டோன்ற பேர் வந்துடக்கூடாது, அதனால் நாங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் சொன்னாங்க, நான் சேர்ந்தேன்னு சொன்னீங்கன்னா நீ கட்சிக்காக வந்து சேர்ந்த. நீ வந்து நரேந்திர மோடிக்காக வந்தேன்னு சொல்லி அப்பவும் எங்களை அசிங்கப்படுத்தின. சரி, இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு பிறகு ஒரு சில ஏற்பாடுகள் கட்சியில் பண்ண சொல்ல எனக்கு வந்து சரிசமமாக பதவி வேணும், என் கூட இருக்கணும் பதவி வேணும், அது இதுன்னு ஒரு குழப்பம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது தினகரன் கூட இருந்த 17 ஆட்கள் என்ன சொன்னாங்க, அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டவங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க,
நாங்கள் அன்னைக்கு 18 பேர் ஓட்டு போடலன்னா இந்த ஆட்சி நின்று இருக்காது. நாங்கள் உங்கள் ஆட்சியை காப்பாற்றி விட்டோம், எங்களை வந்து பழி வாங்குறீங்கன்னு சொல்லின்றதுனால பிரச்சனையே வந்தது. அதுக்கு பிறகு அவங்க வழக்கு கூட போட்டாங்கல்ல. வழக்கு கூட என்ன என்ன போட்டாங்க, இந்த அமைச்சரவை எதிர்த்து ஓட்டு போட்டவர் எப்படி இந்த அமைச்சரவையில் இடம் பெற்றாரு, இது வந்து கட்சி தாவல் சட்டப்படி அவருடைய எம்எல்ஏ பதவியே செல்லாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கல்ல. அதை ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சபாநாயகர் மேலே கேள்வி எழுப்புனாங்கல்ல. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்ததில்ல. இதையெல்லாம் சந்தித்து இவர் பண்ண தவறுகளை எல்லாம் மறைச்சி 5 வருஷம் வரைக்கும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து எதையுமே இல்லாத, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆட்சி போன பிறகு அதுக்கு இது பண்ணிட்டு நான் தான் எல்லாம்னு சொன்னேன். நீங்கள் ஒரு 2 ராஜ்யசபா இடம் வருது, கட்சியில் யார் உடைச்சாங்களோ அவங்களுக்கு தானே தரணும். நீ ஒருத்தர் வந்து கட்சியில் உடைச்சவனு கொடு, ஒருத்தர் எனக்கு கொடுன்னா, என் சின்ன பையன் சொல்கிறான் அவன் துட்டு வாங்கின்னு வந்துட்டான் அதனால் அது கொடுன்னா, இதில் கட்சியா இல்லை நீ என்னவோ. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கட்சின்னா கட்சியில் உடைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ இவ்வளோ இது பண்ணிட்டு நீ பண்ணுறதெல்லாம் வந்து நீ எல்லாத்துலையும் சரிசமமாக பங்கு கொடுன்னா, இது என்ன சொத்தா இது பிரித்து கொடுக்கறது? ஒரு கட்சிங்க, அந்த கட்சியில் உடைக்கிறவன்லாம் ஒரு பக்கம், இவர் உட்காந்து சாப்பிட்ற ஒரு பக்கம்னா 2ஆவது சேர்த்து பங்கு போடுவாங்களா? இன்னைக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உரிய மரியாதை கொடுத்துட்ருக்கீங்களா? நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம். சந்திரசேகர்னு ஒருத்தர் மேட்டூர்லேருந்து ஒரு அட்டவணை இனத்தை சார்ந்தவர் 6 வருஷம் எம்பி ஆகினார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பறையடிக்கிற நிலையில் இருந்தேன், என்னை வந்து சட்டமன்றத்தில் உட்கார வச்சது எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறார். இன்றைக்கி தலைவாசல் நல்ல தம்பி ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஏழை குடியான நிலையில் இன்றைக்கும் இருக்கிறவர், எத்தனை பேர் என்னால் வரிசையாக சொல்ல முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ஒரு கட்சின்னா அதை வந்து சரிசமம் பார்க்கணும். எனக்கு பாதி கொடு நான் இது என்ன பேரான்றேன். இதை எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு பாதி கொடு. சரி, நீ இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட எந்த சமரசமும் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருதில்ல. இன்றைக்கி வரைக்கும் கொள்கையில் அம்மாவினுடைய கொள்கையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் நீ அப்பப்போ போய் கருணாநிதி மாதிரி தலைவர் இல்லைன்ற, அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு குருன்ற, எங்கள் பராசக்தி வசனத்தை நான் படித்து தான் அரசியலுக்கே வந்தேன்ற, உன் பையன் வந்து பாரதியார் படத்தை எடுத்து போய் கொடுத்து இந்த ஆட்சியை விட சிறந்த ஆட்சி இல்லைன்ற, அப்போ எப்படி தொண்டன் ஏற்றுப்பான்? அதிமுக தொண்டனுடைய மனநிலை என்பது திமுக எதிர்ப்பு. அதுதான் புரட்சித் தலைவர் காலத்துலேயும் புரட்சித் தலைவி காலத்துலேயும் இன்றைக்கு வரைக்கும் அதுதான். அப்படி இருக்க சொல்ல, நீ இங்கேயும் அங்கே கருணாநிதி வந்து நல்லவர்னு சொல்லு, அதை வந்து அதிமுக தொண்டர்கள் சரின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி செய்வாங்க? இன்னும் சொல்ல போனால், இந்த எத்தனை முறை நீ அதிமுகவுக்கு வாய்தா கொடுத்துருக்க, இந்த கட்சியை படிச்சிருக்க, எடப்பாடி பழனிசாமியை திட்டிருக்க, இந்த ஆட்சியை இந்த தொண்டர்களை விமர்சித்திருக்க, ஆனால் அதே வேகத்தை திமுக பக்கம் காட்டியிருக்கியா? நான் கேட்குறது, இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல, ஊழல்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு அப்போ தான் வந்தார். உண்ணாவிரதம் நடத்துகிறாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ எந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க? சரி, அவருக்கு என்னதான் வழி சொல்ல போறீங்க அதை சொல்லுங்க. அவருக்கு அவர் அடிச்சு வச்சிருக்க கொள்ள அங்கே அந்த தேனி மாவட்டம் முழுசும் எல்லாருக்கும் தெரியும். குடிக்கிற தண்ணியை கொடுக்குறேன்ட்டு, காலையில் கொடுக்குறேன்ட்டு, சாயங்காலம் அதை இன்னொருத்தருக்கு பவரா பட்டன் எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்கிற ஒரு மனநிலை உள்ளவர், அதுக்குரிய விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும். ராமநாதபுரத்தில் நின்று உங்களை வந்து 3ஆவது இடத்துல தள்ளியிருக்காரு. ஏங்க நீங்க மறுபடியும் என் வாயை கிளறீங்க. ராமநாதபுரத்தில் என்ன அலட்சியமா நினைக்கிறீங்க முதலமைச்சர்? ஏங்க நாங்க தான் அலட்சியம் நினைக்கிறேன். நீ தான் 234 தொகுதியில் உனக்கு செல்வாக்கு இருக்கு, போய் நின்னுகன்றம ஏன் வந்து இங்கே கெஞ்சின்னு இருக்கேன்? நான் கேட்குறேன், ராமநாதபுரத்தில் இவர் என்ன அதிமுகவினுடைய எதிர்ப்பு வேட்பாளர், நான் வந்து ஒருங்கிணைப்பாளர் போய் நின்னாரா? இறங்கி வந்திருக்காரு. என்ன நின்னாரு? அங்கே வந்து பிஜேபி கூட்டணியில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆக்கிறதுக்கு ஓட்டு கேட்டு நின்னாரு. அதுக்கு ஏற்கனவே அதுக்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் இதை விட கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்காரு. அந்த கூட்டணியில் நயினார் நாகேந்திரன் நாங்கள் வேட்பாளர் இருந்தோம். அதுக்கு முன்னால் திருநாவுக்கரசு பிஜேபி நின்று அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு.
இவர் என்னவோ போய் அங்கே போய் இவரை பார்த்த உடனே இவர் மூஞ்ச பார்த்த உடனே ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி கதை ஓட்டிகிட்டு இருந்தால் அந்த கூட்டணியில் நிற்காம இவர் தனியாக நின்று காட்டியிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறத நான் தினகரனுக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம் காட்ட தினகரனுக்கு எல்லாருமே ஏங்க, என்ன பேசுறாங்க? தினகரன் அதிமுக வாக்கெடுப்பு பெறுகின்ற போது எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு வாக்களித்தவர்கள் தினகரன் கூட இருந்தவங்க. இவர் எதிர்த்து ஓட்டு போட்டவர், திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவர் பன்னீர்செல்வம், 2 பேரும் எப்படி ஒன்று. நான் இன்னொன்று கேட்குறேங்க, இவர் தர்மயுத்தம் ஒன்று யாரை எடுத்து நடத்துனாரு? யாரை எடுத்து நடத்துனாரு? சசிகலா அவர்களை சசிகலாவை தினகரனை எடுத்து தான் நடத்துனாரு. போராட்டத்தில் எல்லாரும் நின்று சொல்ல இவர் போய் தினகரனை ரகசியமாக பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கேபி முனுசாமி என்ன சொன்னார், அதெல்லாம் இருக்காது, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னா. ஆமாம், நான் போய் பார்த்தேன்னாருல்ல, பார்த்தேன்னாரா இல்லையா? ஒரு 6 குழந்தை சொல்லிட்டாரு விடுங்க. ஏங்க என்னங்க இது, எல்லாரையும் தூண்டி விட்டு எல்லாரையும் போராட விட்டு அவங்க வந்து அயோக்கியங்க, அவங்க தான் கொலை பண்ணாங்க, அவங்க தான் அம்மாவை கெடுத்தாங்கன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பேச வச்சுட்டு அவங்க மேலே விசாரணை கமிஷன் வச்சாதான் நான் வந்து சேருவேன்ட்டு அவங்கள கட்சி விட்டு நீக்கினா தான் வந்து சேருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற தொண்டனெல்லாம் உசுப்பேத்தி விட்டுட்டு நீ போய் ரகசியமாக பார்க்குறேன்னா உன்னை எப்படி நம்புவாங்கன்ற? உன்னை யார் தான் நம்புவாங்க? சரி, தேர்தல் நேரத்தில் எல்லாருமே அரவணைச்சு போகிறது தான் வந்து ஒரு ஒரு சாணக்கித்தனம். அந்த சாணக்கித்தனத்தை எடப்பாடி எடுப்பாரா? அந்த கேள்வி தானே. நிச்சயமாக பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்த்துக்கிற வழி இல்லை. அவருக்கு வந்து விருப்பம் இருந்தால் போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து தாமரை சின்னத்தில் போய் நிற்கட்டும். அதை தவிர இல்லை, அவருக்கு வந்து தைரியம் கிடையாது. 2வது செலவழிக்க முடியாது, செலவழிக்க மாட்டார். வரவு மட்டும்தான் அவர்கிட்ட, செலவு கிடையாது. ஒரு தாய் மக்களாக இருந்தீங்க தனியாக இதை கேளுங்க. அதனால தான் அவரை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் அவரால் செலவழிக்க முடியாது. அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஏன்னா கட்சி ஆரம்பித்தா செலவு பண்ணுமே, வரவங்களுக்கு டீயாவது வாங்கி கொடுக்கணும்ல, பிரியாணி போடலனாலும் டீயாவது வாங்கி கொடுக்கணும்ல. ஏங்க இன்னைக்கு இவரை போய் கேளுங்க, தேனியில் அன்னைக்கு அவ்வளோ கூட்டம். ஆமாம், செலவு பண்ணாமல் இருந்தால் கூட்டம் கூட்டிருக்குமாங்க. பின்ன இந்த நேரத்தில் நடுத்தர நிற்கிற நேரத்தில் 4 பேர் வேணுன்ட்டு இப்போ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் செலவு பண்ணி முடியாமல் தான் வைத்தியலிங்கம் விட்டா போதும், இவரோடு சேர்ந்து நம்ம செலவு பண்ணி கடைசியில் ஓஞ்சிருவோம் அப்படின்ட்டு அவர் ஓடி போனார். இன்னைக்கு ஏன் இவர்கிட்ட சொல்லாமல் போனாங்க? நீ வர சொல்லவா, நான் முதல்ல போய் ஏன் இடத்தையாவது தக்க வச்சுக்கிறேன், உங்ககிட்ட இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவார், அப்புறம் எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிடுவாருன்னு தானே ஓடுறாங்க. பொறுத்தது பார்ப்போம். நிச்சயமாக பாருங்க. உனக்கு மிக்க நன்றி.